வணக்கம், இது உங்கள் S2 தமிழ் ஹெல்த் டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எந்த க்ரீமுக்கும் முகம் கலர் ஆகலையா? பால் பவுடரை இப்படி அப்ளை பண்ணுங்க. 2 நாளில் சிகப்பாயிடுவீங்க. முகம் சிவப்பாக மாறுவதற்கான நீங்கள் நிறைய பணத்தை க்ரீம்களை வாங்கியே செலவழித்து விட்டீர்களா? என்னதான் அதிக பணம் செலவழித்து எல்லா க்ரீமையும் ட்ரை பண்ணி பார்த்தும் கூட இம்மி அளவும் உங்கள் முகத்தில் இருக்கிற கருமையோ நிறமோ மாறலையா? இனிமேல் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. வீட்டில் இருக்கிற பால் பவுடரை வச்சு எப்படி உங்கள் கலரை பளிச்சுன்னு பால் போல் மாற்றுறதுன்னு பார்க்கலாமா? பால் பவுடர் உங்களுடைய சருமத்தை கலராக்குவதற்கு மிகச்சிறந்த ஒரு மேஜிக்கல் பொருள். பால் பவுடர் கிடைப்பது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. நம்முடைய வீட்டிலேயே வைத்திருப்போம். அப்படி இல்லை என்றாலும் சின்ன சின்ன பாக்கெட்டுகளில் கூட பெட்டி கடைகளிலேயே கிடைக்கின்றன. பொதுவாக சருமத்தை சுத்தம் செய்யவும் அழகு கூட்டவும் கிளின்சிங்காக பாலை பயன்படுத்துவோம். அதுபோலத்தானே இந்த பால் பவுடரும் என்று மட்டும் நினைத்துவிட வேண்டாம். பால் பவுடர் எப்படி உங்களுடைய சருமத்தில் அந்த அதிசயத்தை உண்டாக்கப் போகிறது என்பதை பற்றி கட்டாயம் நீங்கள் S2 ஹெல்த் டிப்ஸின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாலை விடவும் இது சிறந்தது. அது சருமத்தை மென்மைப்படுத்தவும் உதவும். எதோடு சேர்க்கலாம் கவனியுங்கள். அதற்காக பால் பவுடரை வெறுமனே அப்படியே சருமத்தில் பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய சருமத்தின் நிறத்தை கூட்ட வேண்டுமென்றால் அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கின்றன. அதன்படி சில குறிப்பிட்ட பொருட்களுடன் பால் பவுடரை சேர்த்து பயன்படுத்த வேண்டும். அவை என்னவென்று S2 ஹெல்த் டிப்ஸின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். பாலும் எலும்பிச்சை சாறும். எண்ணெய் பசையான சருமம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மிகவும் ஏற்ற முறை இதுதான். சருமத்தில் உள்ள எண்ணெய் பசை அதனால் உருவாக்கும் பருக்கள் ஆகியவற்றை குறைத்து சருமத்தின் நிறத்தை கூட்டும். தேவையான பொருட்கள்: பால் பவுடர் 1 ஸ்பூன், எலும்பிச்சை சாறு 2 ஸ்பூன். பயன்படுத்தும் முறை: 1 ஸ்பூன் பால் பவுடருடன் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த எலும்பிச்சை சாற்றினை 2 ஸ்பூன் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும். அந்த கலவையை முகத்தை நன்கு கழுவிவிட்டு முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் இடைவெளி இல்லாமல் நன்கு அப்ளை செய்து உலர விடுங்கள். நன்கு உலர்ந்த பின் முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவுங்கள். வாரம் ஒரு முறை இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். சிறந்த ரிசல்ட்டை பெற்றிருப்பதை உணர்வீர்கள். பால் பவுடரும் பப்பாளியும். இதற்கு தேவையான பொருட்கள்: பால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கனிந்த பப்பாளி 1 டேபிள் ஸ்பூன், ரோஸ் வாட்டர் சில துளிகள். பயன்படுத்தும் முறை: மேலே குறிப்பிட்ட 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து நன்கு மசித்து பேஸ்ட் போல ஆக்கிக்கொள்ளுங்கள். சில நிமிடம் ஆனதும் அது மீண்டும் திக்கானது போல ஆகிவிடும். மீண்டும் சில துளிகள் ரோஸ் வாட்டர் சேர்த்து நன்கு குழைத்து முகத்தில் அப்ளை செய்யுங்கள். பின்னர் 20 நிமிடம் வரை அப்படியே உலரவிட்டு பின்னர் குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவவும். வாரம் 2 முறை இதேபோல் செய்யலாம். ஓரிரு முறையிலேயே கவனிக்கத்தக்க மாற்றத்தை அடைவீர்கள். பால் பவுடரும் குங்குமப்பூவும். தேவையான பொருட்கள்: பால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், குங்குமப்பூ சிறிது, எலும்பிச்சை சாறு சில துளிகள். பயன்படுத்தும் முறை: 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடருடன் சில துளிகள் குங்குமப்பூவை சேர்த்து அதனுடன் பேஸ்ட் செய்வதற்கான சில துளிகள் எலும்பிச்சை சாறு சேர்த்து நன்கு பேஸ்ட் ஆக்கி கொள்ளுங்கள். அதை முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் அப்ளை செய்து அதை அப்படியே அரை மணி நேரம் உலரவிடுங்கள். அதன் பின்னர் குளிர்ந்த நீரால் நன்கு கழுவி விடுங்கள். பால் பவுடரும் முல்தானி மட்டியும். உங்களுக்கு சருமம் பளபளப்பாக மட்டுமின்றி நல்ல நிறமும் மிக வேகமாக கூட வேண்டும் என நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கான சிறந்த தீர்வாக இந்த கலவை இருக்கும். பொதுவாக எல்லோருடைய வீடுகளில் முல்தானி மட்டி இருக்கும். இல்லை என்றாலும் எல்லா கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இது. இதற்கு தேவையான பொருட்கள்: பால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், முல்தானி மட்டி 2 ஸ்பூன், ரோஸ் வாட்டர் சில துளிகள். பயன்படுத்தும் முறை: பால் பவுடர் மற்றும் முல்தானி மட்டியுடன் போதுமான அளவு நன்கு கொஞ்சம் இலகுவாக பேஸ்ட் கிடைக்கும் அளவுக்கு ரோஸ் வாட்டரை சேர்த்து கொள்ளுங்கள். முகத்தை நன்கு கழுவி சுத்தம் செய்த பின்னர் இந்த பேஸ்டை கழுத்து வரையிலும் அப்ளை செய்யுங்கள். நன்கு காய விட்டு பின்னர் வெதுவெதுப்பான நீரை கொண்டு முகத்தை கழுவுங்கள். பால் பவுடரும் தேனும். முகப்பரு பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த முறை சிறந்த தீர்வை கொடுக்கும். தேவையான பொருட்கள்: பால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன்,
தேன் 2 ஸ்பூன், ரோஸ் வாட்டர் 2 ஸ்பூன். பயன்படுத்தும் முறை: மேலே குறிப்பிட்ட அனைத்து பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து நன்கு குழைத்து பேஸ்டாக்கி கொள்ளுங்கள். பின்னர் முகம் மற்றும் கழுத்து, கைகளில் அப்ளை செய்து கொண்டு 15 நிமிடங்கள் வரை உலர வையுங்கள். பின்னர் குளிர்ந்த நீரால் முகத்தை நன்கு கழுவுங்கள். வாரம் 2 முறை இதை பின்பற்றலாம். எவ்வளவு மாற்றம் ஏற்படுகிறது என்று நீங்களே பார்த்து வியந்து போவீர்கள். இதில் கூறியுள்ள அனைத்து டிப்ஸுகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பது இல்லை. 2 வாரத்திற்கு 1 என்று பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.